திருப்பெரும்புதூர் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பணிகள் குறித்து செயல்வீரர்கள் கூட்டம் பணப்பை கரசங்கால் பகுதியில் அமைச்சர் மு அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் கொந்தத்தூர் தெற்கு ஒன்றியம் பணப்பை அடுத்த கரசங்கால் பகுதியில் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் செயல்வீரர்கள் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான மு அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் பாலு மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் செல்வம் ஆகியோர்களை அறிமுகப்படுத்தியும் தேர்தல் பணியில் கட்சியினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து அமைச்சர் மு அன்பரசன் சிறப்புரையாற்றினார். இதில் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சிக் குழு தலைவருமான பணப்பை மனோகரன் வரவேற்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை பங்கேற்று 2 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், நகரமன்ற தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், மாநகராட்சி தலைவர்கள், மண்டல தலைவர்கள், பகுதி செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள், பிற அணி தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிஜேபி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவிலேயே மோடி அவர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் தமிழ்நாடு. அதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். மகளிர்களை சேர்ந்த அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள் சகோதரர் கோபால் அவர்களே, ஸ்ரீ கருணா அவர்களே, நகர கழக செயலாளர்கள் தம்பி ஜபுர்லா அவர்களே, தம்பி சத்தியமூர்த்தி அவர்களே, தம்பி வந்தே மாதரம் அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, யூசப் அவர்களே, திராவிட கழகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் முத்தையன் அவர்களே, வேலூர் பாண்டு அவர்களே, சுந்தரம் அவர்களே, ஏவி முரளி அவர்களே, வாழ்வுரிமை கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் தாம்பரம் முருகன் அவர்களே, செல்லா அவர்களே, தமிழர் பேரவை இயக்கத்துடைய செயலாளர் தம்பி இளமாறன் அவர்களே, செங்கற்பட்டு மாவட்ட ஆம் ஆத்மி தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் இங்கே பட்டியல் போட்டு அவர்கள் செய்து இருக்கிற துரோகங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். வருகை தந்திருக்கிற கழக நிர்வாகிகளுக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்வது, இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர், எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கிறார். மற்ற மாநிலங்களிலே இப்போ சில மாநிலங்களில் இப்போது கூட்டணி ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து 3-4 தேர்தலில் இந்த கூட்டணி ஒற்றுமையோடு பல்வேறு வெற்றிகளை பெற்று வருகிற ஒரே கூட்டணி நம்முடைய இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் கட்டுக்கோப்பா இருக்கிற இயக்கத்துடைய துணை பொதுச் செயலாளர், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் SS பாலாஜி அவர்களே, திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பீமாராவ் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எந்தவித மாற்றமும் இல்லை. எனக்கு முன்பாக பேச சொன்னது மாதிரி கூட்டணி பலமாக இருந்தாலும் எதிரியை மட்டும் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. இந்த தேர்தலில் அடிச்சு போட்டு காலி பண்ணிடணும், டெபாசிட் போயிடணும். இந்த தேர்தலில் நம்ம அவங்களுக்கு டெபாசிட் போக வைக்கலன்னா நம்ம எந்த தேர்தலில் போக வைக்க முடியும்? ஆக மிகப்பெரிய கூட்டணியில் இருக்கிற இவ்வளவு பேர் வந்துருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் 100 ஓட்டு 50 ஓட்டுக்கு சமம். நிர்வாக பொறுப்பில் இருக்கிறது வந்துருக்கிறீங்க. களம் காண போறோம் நம்ம.